ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஃப்ரெண்டு துபாயில் கௌரின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் இருக்காரு. விஜய் அண்ணனுடைய பிறந்தநாள் முன்னிட்டு முதியோர் இல்லத்துக்கு சாப்பாடு தர சொல்லியிருக்காரு. அதனால 10 கிலோ அரிசி 10 கிலோ கறி போட்டு வடி பிரியாணி நானும் நண்டு சேகர் அண்ணன் செய்கிறேன். ஆனால் துபாயில இருந்து என் நண்பனை இதெல்லாம் செய்யறதுக்கு ஒரு மனசு வேணும்லண்ணா. நல்ல மனசு வேணும் சார். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 10 கிலோ பிரியாணி வந்து செய்ய போகிறோம். யார் கூடன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமஸான குட்டி பிரியாணி. ஸோ அவரு தான் வந்து இன்னைக்கு வந்து நம்மளுக்காக செஞ்சு காட்ட போறாரு. கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரேட் நம்பர் 1 நண்டு சேகர் அண்ணனும் இருக்கிறாரு. ஸோ நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த 10 கிலோ பிரியாணி எப்படி செய்ய போறோன்றதை பார்க்கலாம். நான் பார்த்துலாமா ஜி? ஓகே பார்ப்போம். ஆனா வடி பிரியாணி செய்யறதுக்கு எப்பவுமே ஃபர்ஸ்ட் உலத்தண்ணியை பத்த வச்சுட்டு தான் நம்ம தாளிப்பை ஏற்றணும். ஏன்னா தண்ணி எவ்வளோனா கொதிக்கலாம், ஆனா மசாலா கொதிச்சு கறி வந்துச்சுன்னா கறி உடஞ்சிரும், மசாலா குறைஞ்சிரும். அதனால ஸ்லோவா உலத்தண்ணியை பத்த வச்சுட்டு நம்ம ரெண்டாவது மசாலா ஏற்ற போறோம். 1 கிலோ அரிசிக்கு 3 லிட்டர் தண்ணி. நீங்க 1 லட்சம் அரிசி செஞ்சாலும் மாறாது. 3 லிட்டர் தண்ணி தான். இங்க 10 கிலோக்கு 30 லிட்டர் தண்ணி ஊற்றிட்டேன். மினரல் கேன் வாட்டர் ஊற்றிருக்கேன். யூனிக்கான டேஸ்ட் கிடைக்கும் நம்ம கேன் தண்ணி யூஸ் பண்ணி நம்ம பிரியாணி செஞ்சா. இதுல ஒரு கைப்பிடி அரிசிக்கு ஒரு கைப்பிடி உப்பு, 40 கிராம். நான் எப்பவும் சொல்ற மாதிரி இது ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம எத்தனை கிலோ அரிசி சேர்க்கிறோமோ அத்தனை கைப்பிடி. 10 கிலோ அரிசினா 10 கைப்பிடி, அவ்வளவுதான். இதோட இது சரியா போச்சு. ரெண்டாவது மசாலா ஏற்றி வடிச்சு கொட்ட போறோம். 1 கிலோக்கு 200 ml, 10 கிலோக்கு 2 லிட்டர் எண்ணெய். இதுல மாற்றமே கிடையாது. எத்தனை கிலோ பிரியாணி செஞ்சாலும் நம்ம பிரியாணிக்கு எந்த அளவுக்கு குவாலிட்டியாக எண்ணெய் எடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு பிரியாணி நமக்கு நல்ல குவாலிட்டியாக கிடைக்கும். நேரம் ஆனாலும் நமக்கு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வராம சூப்பரா இருக்கும். பிரியாணிக்கு நெய் ஊற்றி தான் சாப்பிடணும் கிடையாது. ஆனால் கொஞ்சம் வாசனையும் பிரியாணியோட உதிரித்தன்மை நமக்கு கிடைக்கும். 300 ml 150 ml இப்போ ஊற்றிக்கிறேன். நண்டு சேகரனை எண்ணெய் அதிகமாக காய விடாம தேவையான பட்டை கிராம் ஏலக்காய் சேர்த்து உடனே வெங்காயத்தை சேர்க்கணும். சரிதானே? வெங்காயத்தை சேர்த்தலாம் பண்ண கண்டிப்பாக போடணும். வெங்காயம் வதக்கும் போது பச்சை மிளகாய் போட்டு வதக்கினா பச்சை மிளகாய் மனம் சூப்பரா இருக்கும். எல்லாமே பச்சை மிளகால என்ன கிடைக்குதுன்னு கேட்கறேன். நீங்க சொல்லுங்க, என்னென்ன கிடைக்குது? பச்சை மிளகாய் டேஸ்ட் கிடைக்கும், லைட்டா காரம் கிடைக்கும். 10 கிலோ பிரியாணி செய்யறதுக்கு தனியா 1 கிலோ அரிசிக்கு 3 லிட்டர் தண்ணி, 1 கிலோ அரிசிக்கு ஒரு கைப்பிடி உப்பு சேர்த்து தண்ணியை பற்ற வச்சு சுட வச்சாச்சு. இந்த பக்கம் 10 கிலோக்கு 2 லிட்டர் எண்ணெய், பட்டை கிராம் ஏலக்காய், பச்சை மிளகாய், வெங்காயம், புதினா மல்லி தழை. நான் எப்பவும் சொல்றதா 1 கிலோக்கு 400 கிராம் வெங்காயம், 300 கிராம் தக்காளி, பச்சை மிளகாய் ஒரு 100, 150, 200 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் பொன்னிறமா வதங்கிட்டு இருக்கு பாருங்க. இப்படி வதங்கிட்டு இந்த பிரியாணியை துபாயிலிருந்து என்னோட நண்பர் கௌரி சங்கர், கார்த்தி, புகழ், சந்துரு இவங்கெல்லாம் சேர்ந்து விஜய் அண்ணனுடைய பிறந்தநாளை முன்னிட்டு செஞ்சு ஒரு ஆசிரமம் தர சொன்னாங்க. முதியோர் இல்லத்துக்கு ரெடி பண்ணிட்டு கொடுக்கும்போது வீடியோ போடுற ஃபுல்லா பாருங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதக்கி 1 கிலோ பூண்டு 1 கிலோ இஞ்சி 10 கிலோவுக்கு எந்த வித மாற்றமும் கிடையாது. ஏன்னா 10 கிலோ கறி சேர்க்கறோம். கறி கம்மியா சேர்த்தா இஞ்சி குறைக்கணும். ஆனா இந்த பிரியாணி யாருக்காக செய்யறோன்னா நம்ம அனாதை குழந்தைகளுக்கு, அனாதை முதியோர் இல்லத்துக்கு, கடவுளுடைய குழந்தைகளுக்கு. ஆமாண்ணா, இது வந்து நீங்க சொல்ற மாதிரி கடவுளுடைய குழந்தை தானே. பிறக்கும் போது குழந்தையா இருக்கிறோம், முதியோர் ஆன பிறகு குழந்தையா மாறி. சூப்பர்ண்ணா. துபாயில என் நண்பர் கௌரி சங்கர், கார்த்தி, இந்த நண்பர்கள் விஜயோட தீவிரமான ரசிகர்கள். அவங்க இந்த பிரியாணியை முதியோர் இல்லத்துக்கு செஞ்சு கொடுக்க சொன்னாங்க. விஜய் அண்ணனுடைய பிறந்த நாள் நாளைக்கு 22ஆம் தேதி வரதை முன்னிட்டு. சரியாண்ணா? கண்டிப்பா சூப்பரா செய்வாங்க. இஞ்சி பூண்டு வதங்கி தக்காளி சேர்த்து அளவு தண்ணி ஊற்றி சிக்கன் 10 கிலோ போட்டு அப்படியே சீராக பபுள்ஸாக கொதிச்சிட்டு இருக்கு. இந்த பக்கம் உல தண்ணியில் அரிசியை போட்டு வடித்து அப்படியே மேலே கொட்டி தம் போட வேண்டியதுதான். பிரியாணி ரெடி. கொடுக்க போகிறோம் முதியோர் இல்லத்துக்கு. அதாவது அவங்களும் கடவுள் குழந்தை தான். வீடியோவை பாருங்கள். சிக்கனை சேர்த்து இந்த பக்கம் அரிசியை சேர்த்தாச்சு. இப்போ வடித்து நம்ம அந்த மசாலாவில் கொட்ட போகிறோம். இன்னைக்கு வடி பிரியாணி செய்கிறோம். இந்த அரிசி பதம் அப்படியே நமக்கு அழுத்தி பார்க்கும்போது துண்டு துண்டாக உடையணும். இப்படி உடையுது பார்த்தீங்களா? இந்த மாதிரி உடையும் போது அரிசி எடுத்துடணும். நசுங்கக்கூடாது, வெந்துடக்கூடாது. ரொம்ப ரொம்ப முக்கியம்.
நடிச்சக்கண்ணே ரைஸ் மில்லுக்கு அரைக்கிற பாத்துக்கு உடைக்கிறோமா அது மாதிரி. ஆமாண்ணா ரைஸ் மில்ல ரைஸ் உடையதெல்லாம் அந்த மாதிரி தானே இங்கேருந்து வருது இதெல்லாம் உங்கள்கிட்ட. நெல் அவிச்சு காய போடும்போது அந்த பதம் பார்ப்பாங்க. அண்ணனுக்கு எல்லாம் தெரியுதுப்பா. அதேதான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி 10 கிலோ வடிபிரியாணி ரெடி. கேஸ் அடுப்பில் சூப்பராக செஞ்சுருக்கேன். என்னோட நண்பர் துபாயிலேருந்து கௌரி சங்கர். விஜய் படம் வந்தாலே துபாயிலேருந்து வந்து படத்தை கடலூரில் பார்த்துட்டு போவார். அந்தளவுக்கு தீவிரமான ரசிகர். அது கட்சி அப்புறம் வேற, அவர் தீவிரமான ரசிகன்றது நான் மனப்பூர்வமாக எனக்கு அவ்வளோ பிடிக்கும். விஜய் அண்ணனோட பிறந்த நாளை முன்னிட்டு முதியோர் இல்லத்துக்கு ஒரு 40 to 50 பேருக்கு சாப்பாடு கொடு பிரபா, நீ வீடியோலாம் சூப்பராக போடுறேன்னு சொல்லி எனக்கு நம்பி அமௌண்ட் காசு கொடுத்து செஞ்சு கொடுக்க சொல்லிக்கிறாரு. சூப்பராக செஞ்சு முடிச்சுட்டேன். ஆசிரமத்தில் கொடுக்க போகிறேன். வீடியோ முழுவதும் பாருங்கள். பிரியாணியை திறந்து தம் அடிச்சு சரிங்களா? இப்போ வடி பிரியாணிக்கு நம்ம இந்த சைடில் நம்ம கரண்டி விட்டு உள்ள பார்க்கணும். இந்த மாதிரி தண்ணியே இல்லை அப்படின்னு அந்த பார்த்த இல்லை தண்ணி இருக்குன்னா ஒன்றும் இல்லை, திரும்ப கொஞ்சம் நேரம் தம் விடும். வேற எந்த பயம்லாம் கிடையாதுண்ணா. இப்போ சூப்பராக நமக்கு தம்மா இருக்கு. ரைஸ் உடைச்சு காமிக்கிறேன் சரிங்களா? கொஞ்சம் என்ன ராஜேஷ் ப்ரோ வேற நம்ம கேஸ் அடுப்புல செஞ்சிருக்கோம் அன்னைக்கு. அப்போ விறகு அடுப்புனா சாப்பிடுறோம் கிட்ட கறி தூக்குங்க. மசாலா கறியில ஏறாதுனாங்களே, கறியோட கலர் பாருங்க, அப்புறம் சொல்லுங்க யாரா இருந்தாலும். எப்படின்னா சாரிண்ணா ஐயோ கை அப்படி போட்ட உடனே கறி அப்படியே தெரிக்கடா அப்படியே உடச்சு காமினா. நீ உடைக்கே தேவையில்ல, தொட்டாலே கொட்டுனா அப்படியே கொட்டுன. எப்படின்னா செம்மையா இருக்கா? எப்பவுமே மேல் சாதத்தை திருப்பி விடணும்ண்ணா. ஏன்னா எப்பவுமே மேல் சாதம் கொஞ்சம் ட்ரையா இருக்கும். அதை திருப்பி விட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே தம் போட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். ரைஸ் எப்படின்னா கேஸ் அடுப்பு நமக்கு அப்படியே போல உதிரியா இருக்காங்க. நம்ம ஸ்டைல் எப்பவுமேண்ணா கொடுக்குனாலே சூப்பராண்ணா. அப்படியே முரத்துல படிக்கிற மாதிரி அப்படியே பொடிச்சிட்டே இருக்கலாம்ண்ணா. அப்படியே சாப்பிட்டு பாக்குறீங்களா? அடியில இருந்து மசாலா அப்படி எடுத்து அப்படியே இங்க பாருண்ணே எந்த கலர் பவுடர் வச்சு போட்டுமாண்ணே சூப்பரா இருக்காண்ணே. நம்ம தனி மிளகாத்தூள் தக்காளி கூட தான் சேர்த்தோம் சரியாண்ணே. அந்த கறியோட அப்படியே எடுத்து சாப்பிட்டு பாருங்க. கிலோ அரிசி. கௌரி சங்கர் துபாயில் இருக்கிறாரு, விஜய் ரசிகர். அவரால் முடிஞ்சது இன்னைக்கு ஒரு 10 மக்களுக்கு கடவுளோட குழந்தைங்களுக்கு உணவு கொடுக்கணும்னு எதிர்பார்த்துருக்காரு. ஆசைப்பட்ட மாதிரியே ரெடி பண்ணியிருக்கிறோம். நீங்களும் இந்த மாதிரி மக்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் கையால் உள்ளது சிறப்பாக பண்ணி கொடுக்கலாம். அண்ணனுடைய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தரமாக இறக்கி முதியோர் இல்லத்துக்கு கொடுக்கலாம், ஆதரவற்ற குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். பிரியாணி செஞ்சு முடித்து காரில் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே முதியோர் இல்லத்தில் இருக்கும் தாய்மார்களுக்கும் தந்தைமார்களுக்கும் பிரியாணி தரப்போகிறோம். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். பண்ருட்டி நெல்லிக்குப்பம் ரோட்டில் திருவதிகை அந்த ட்ரைனிங்கில் முதியோர் அம்மா அறக்கட்டளை சொல்லியிருக்கு. இங்கே முன்னாடி நான் நிறைய தடவை கொடுத்துருக்கேன். அந்த டிஸ்பிளேயில் சிறப்பு உணவு தர பேரும் விஜய் அண்ணனுடைய பிறந்த நாளுக்கு அவங்க வாழ்த்துக்களும் தெரிவித்து எழுதியிருக்காங்க. விஜய் அண்ணனுடைய தீவிர ரசிகரான கௌரி சங்கர், கார்த்தி, புகழ் இந்த நண்பர்கள் சேர்ந்து இந்த உணவை தர சொல்லியிருக்காங்க. அங்கே இருக்கும் அனைத்து அந்த கடவுள் குழந்தைகளுக்கு தனித்தனியாக பரிமாறி கொடுத்தாங்க. நீங்கள் யாராவது இந்த ஆசிரமத்துக்கு செய்யணுன்னா அங்கேயே சமையல் செய்யும் இடமும் இருக்குது. நீங்கள் இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு செய்யலாம். இல்லை குட்டி பிரியாணி ஸ்டோர் கான்டாக்ட் பண்ணாலும் நாங்கள் செஞ்சு இவங்களுக்கு கொடுப்போம். மக்களுக்கு உதவி செய்யணும் தோணுது, ஏதோ ஒரு வழியில் செய்யணும் தோணுது. நான் உங்கள் நண்பன் குட்டி. என்னாளுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி. தளபதி விஜய் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு இன்று அம்மா அறக்கட்டளை முதியோர் இல்லத்தில் இருக்கும் முதியோர்களுக்கு சிறப்பு அசைவ உணவு வழங்கியமைக்கு மிக்க நன்றி. அவர்கள் கௌரி சங்கர், கார்த்தி, புகழ் அவர்களின் இனிய உணவுக்கு முதியோர் இல்லத்தில் இருக்கும் முதியோர்களின் நல் ஆசையுடன் மனதார வாழ்த்துகிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஓகே.
ஆ அதான் தாத்தாக்கு முன்னாடி கொடுங்க. நீ கொடு, கொஞ்சம் பேசி கொடுங்க அப்படியே. புகழ் ஆ சத்தமாக பேசிங்க. ஐயா, விஜயகாந்த் பிறந்த நாளுக்காக அவங்களுடைய ரசிகர் கௌரி சங்கர், விஜய் 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 ஆ கொடுக்குற சிக்கன் பிரியாணி சாப்பிடுங்க. நல்லா சாப்பிடுங்க. சாப்பிட்டு வேணா திரும்பி கேளுங்கண்ணா. வயிறாக சாப்பிடுங்க. திரும்பி வேணா கேளுங்க, தருவாங்க கண்டிப்பா. கண்டிப்பா. நன்றி நன்றி நன்றி. அவர் விஜய், நடிகர் விஜய் தெரியுமா உங்களுக்கு? விஜய் தெரியுமா? என்ன படம் நடிச்சிங்க? ஏதோ ஒரு படம் பேர் சொல்லுங்க. ஒரு பாட்டு. விஜய் தெரியுமா? விஜய் தெரியும். அவர் பிறந்த நாளுக்காக அவரோட ரசிகர் 3 பேர் வந்து கௌரி சங்கர், புகழ், கார்த்தி. கரெக்டாஜி? கௌரி சங்கர், புகழ், கார்த்தி அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா நல்லா இருப்பாங்க. உங்க வாயில வார்த்தை ரொம்ப நன்றி. சரிங்க சார், சந்தோஷப்பட்டு நீங்க வேற சாப்பிடுங்க. சொல்ல விஜய் ரசிகர்கள் வந்து வெளிநாட்டுல இருந்து உங்களுக்கு இன்னைக்கு பிரியாணி கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே ஓகே. பாட்டு பாடுவீங்களா? விஜய் அண்ணனுக்காக ஒரு பாட்டு பாடுங்க. விஜய் பிறந்த நாளுக்காக விஜய் ரசிகர்கள் வந்து வெளிநாட்டுல இருந்து உங்க ஆசிரமத்தை கொடுத்துருக்காங்க சாப்பாடு. பிரியாணி தரமா இருக்கு, சாப்பிடுங்க. தளபதி விஜய் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு 3 பேர், கார்த்தி, கௌரி சங்கர், கார்த்தி, புகழ் அவர்கள் 3 பேரும் அசைவ உணவு கொடுத்தமைக்கு மிக்க நன்றி. அவர்கள் பல்லாண்டு காலம் வாழ எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி மனதார வாழ்த்துகிறோம். வயிறார சாப்பிடுங்க. நன்றி நன்றி. நல்லா சாப்பிடுங்க. சாப்பிட்டு வாங்கிக்கோங்க. சரி, ஓகே ஓகே. 26ங்களா? தமிழக வெற்றி கழகம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாப்பாடு செஞ்சு ஒரு 20 பார்சல் இங்கே கடலூர் ஆத்தங்கரை பக்கத்தில் இருக்கிற பசங்களுக்கு கொடுக்க போகிறோம். விஜய் அண்ணனுடைய பிறந்தநாளை முன்னிட்டு துபாயில் இருக்கும் கௌரி சங்கர், அவர் நண்பர்கள் கார்த்தி, புகழ் எல்லாம் சேர்ந்து இந்த உணவை தராங்க. நண்டு சேகரண்ணா, விஜய் அண்ணன் பிறந்த நாளுக்காக அந்த குழந்தைங்களுக்கு பிரியாணி கொடுக்குறோம். யாருண்ணா கொடுக்க சொன்னது? கொடுக்க சொன்னது வந்து கார்த்தி அண்ணா, சங்கர், கௌரி சங்கர், புகழ், துபாயில இருந்து தீவிரமான விஜய் ரசிகர். தளபதி விஜய் அண்ணாவுக்கு என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நான் உங்கள் நண்பன் குட்டி, என்றும் உங்களுடன்.